உன் வேண்டுதலை பார்த்து தெய்வம் மனசிறங்கி இன்னைக்கு நம்ம புள்ளைக்கு பெயில் கிடைக்க வச்சிரும். அவ வீட்டுக்கு வந்துருவா கமலா, நீ கவலைப்படாத. அவ வரணுங்க. இனியும் என் மகளை பிரிஞ்சு அனுபவிக்கிற கொடுமைய என்னால தாங்கிக்க முடியாது. அவ மட்டும் இன்னைக்கு வரல, என் மூச்சை இழுத்து புடிச்சு நிறுத்தி இந்த கோவில் வாசல்லையே என் உசுர விட்டுருவ. என்ன வார்த்தை பேசுற கமலா? அப்படியெல்லாம் பேசாத கமலா. கலைவாணி இன்னைக்கு நிச்சயமா வந்துருவா. வெளியில வந்து இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுப்பாமா. அந்த தைரியம் நம்ம பிள்ளைக்கு இருக்கு. இந்த தெய்வத்தோட துணையும் இருக்கு. நம்பிக்கையோட இருப்போம் கமலா, புரிஞ்சுதா? அம்மா தாயே, உன் மேல நம்பிக்கையோட போறேன். என் பொண்ணு இன்னைக்கு வரணும். அண்ணி, அங்க பாருங்களேன். அது மாணிக்கண்ணனும் கமலாவும் தானே? மாணிக்கண்ணனும் கமலாவும் தான். கையில கற்பூரம் ஏத்தி இருக்கா. யாருக்காக இந்த வேண்டுதல்? ஆதி, வேற யாருக்காக வேண்டிக்க போறா? கலைவாணி நல்லா இருக்கணும்னு ஏதாவது வேண்டுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது கலைவாணிக்கான வேண்டுதல் மாதிரி தெரியல, காயத்ரிக்கான வேண்டுதல் மாதிரி தெரியுது. சைலண்டா என் கூட வாங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஐயோ கடவுளே, இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுட்டியே. மாணிக்கமும் கமலாவும் இந்த நேரம் பார்த்தா இந்த கோயிலுக்கு வரணும். போயும் போயும் அன்னபூர்ணி கண்ணுலையா பட்டு தொலையணும். எந்த பிரச்சனையும் வராம சமாளிச்சு விட ஆண்டவா. காயத்ரிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா ஏதோ பெத்த பிள்ளைக்கு ஏதோ ஆன மாதிரி பதறாங்களே. இது என்ன பாசம்னு புரியலையே. வாங்க நீ போய் என்னன்னு விசாரிச்சு கண்டுபிடிப்போம். அம்மா தாயே, தேவதை மாதிரி எங்களுக்கு ஒரு பொண்ணை கொடுத்த. அப்படிப்பட்ட பொண்ணை எதுக்கு தொடர்ந்து அக்னி பரீட்சை பண்ணிட்டு இருக்க? அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல தாயி. என் மக யாருக்கு என்ன கெடுதல் பண்ணா,
எல்லாருக்கும் நல்லது தானே செய்யணும்னு நினைப்பா. அவளுக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்கறேன்? அண்ணி அண்ணி இருங்க, ஒரே நிமிஷம். அங்க பாத்தீங்களா அண்ணி, அது கமலா தான். நம்ம பின்பக்கம் இப்படியே சத்தமே போடாம நின்னு அவங்க என்ன வேண்டிக்கிறாங்கன்னு கவனிப்போம். சத்தம் போடாதீங்க. உனக்கு கருணை இருக்கா இல்லையா? இறக்கம் இருக்கா இல்லையா? ஒரு தப்பும் பண்ணாத என் பொண்ண கஷ்டப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டியே. பாத்தீங்களா அண்ணி, ஒரு தப்பும் பண்ணாதவள ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப தப்பா அந்த காயத்ரி பண்ணல, நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்றா. உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? ஆதிசங்கரி அணி குடும்பம் போதைப் பொருளை கடத்துவாங்களா? ஐயோ, என்ன பிளேட்ட மாத்துறா? மாட்டணுமா? ஷோ, சமாளிப்போம். என் பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலாவது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு. என் பொண்ணை காப்பாத்தி கொடு தாயி. அண்ணி, நான் சொன்னப்போ நம்ப மாட்டேன் நீங்கல்ல. இப்ப பாருங்க அண்ணி, அவங்க வாயாலேயே சொல்லிட்டாங்க காயத்ரி தான் அவங்க பொண்ணுன்னு. வாங்க நீ, நம்ம போய் விசாரிப்போம். இன்னும் நிறைய உண்மை தெரியும். வாங்க வாங்க போலாம். இருடி. கமலா, ஐயோ கமலா. கமலா, என்னாச்சு? ஐயோ, கமலா. கமலா 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 என்னாச்சு? அம்மா கமலா, சரியா சரியா தண்ணி போய் கொண்டு தண்ணி வாடா கொண்டு சீக்கிரம். சீக்கிரம் கொண்டு வாங்க. கமலா, கமலா கமலா. கமலா கமலா, இங்க பாரு. கமலா, கொடு. கண்ணு திறந்து பாரு. இந்த ஆதி தண்ணி தள்ளி. கமலா கமலா, 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 எந்திரி கமலா. புடிங்க. தண்ணி கொடு. தண்ணி 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 கொடுங்க. குடிமா, குடி. கொடு. இந்தப்பா. கமலா, 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 உனக்கு ஒண்ணு இல்லையே? நல்லா இருக்கல? பரவாயில்ல அண்ணி. எதுக்கு இந்த கஷ்டமான வேண்டுதல் எல்லாம்? எங்க சொன்னா கேக்குறாமா இவ? அன்னைக்கு உன்னை வீட்டுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்கல்ல, அதுல இருந்தே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு ஒழுங்காவே சாப்பிடுறது இல்லம்மா. என்ன கமலா இது? ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க?